ஓட்டு போடுகிறவன் பூராவும் தாவேகாவுக்கு போட்டு போய்விட்டான், எல்லா முஸ்லீமும். அவன் போய்விட்ட பிறகு நான் மட்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டு எவன் ஓட்டை வாங்குவது? அதனால திமுகவோடு ஒரு முஸ்லீமும் இல்லையே, நான் மட்டும் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி நானும் அங்கே போக வேண்டியதாகிவிட்டது. திருமாவளவனால் திமுகவுக்கு என்ன நன்மை, திமுகவால் திருமாவளவனுக்கு என்ன நன்மை? திமுகவின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் வாக்களித்த பிறகு இவரும் இந்த பக்கம் வர வேண்டியதாகிவிட்டது. ஆடுகளெல்லாம் இடம் மாறிவிட்டன. ஆகவே இடையனும் இடம் மாற வேண்டியது இருக்கிறது. இனிமேல் திமுக வராது. திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் இடம் மாறிவிட்டன. இனிமேல் திமுக வராது. நாம் அங்கே இருந்து கொண்டு அவனோடு சேர்ந்து சாவதிலே என்ன பயன் இருக்கிறது? இவனோடு சேர்ந்து வாழ்வோம். மாடு வாழ்ந்தால் உண்ணி கொழுத்து பெருத்து அதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும். இவர்களெல்லாம் 2% 1% வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஆகவே ஒன்று திமுக வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அதனுடைய ரத்தத்திலே இவர்களும் வாழலாம். இல்லை தாவேகா தான் இனிமேல் வாழும் என்றால் தாவேகாவிடம் உண்ணி போல ஒட்டி கொண்டிருக்கலாம். இதுதான் நிலைமையை தவிர அதில் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. ஊழல் செய்யாத மந்திரி எவன்? ஸ்டாலினா, உதயநிதியா, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, செந்தில், யார் அங்கே செய்யவில்லை ஊழல்? யோக்கியன் என்று யாரை காட்டுவீர்கள்? கூட்டுக்கொள்ளை. அலாவுதீனும் 40 திருடர்கள் மாதிரி. அலாவுதீன் தலைவரே தவிர 40 திருடர்களுக்கும் இணையான பங்கு உண்டு. தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும் மேகதாது கொண்டால். ஆகவே சிறப்பு பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்துக்காரனை வைக்கிறாய். விளங்காதவன் கால் சீட்டு வாங்குறவனை கொண்டு வந்து அட்வைசராக வைக்கிறாய். இல்ல, லஞ்சம் என்பது இப்பொழுது மேல் மட்டத்தில் நேரடியாக இல்லையே. இல்லை, இப்பதான் நடக்கிறது. ஆனா இவர் என்ன முரண்பாடு என்று அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீ பணம் வாங்கவில்லை, இது தொடர வேண்டும். நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வணக்கம் சார். இப்ப தாவேகா ஆட்சிக்கு ஒரு 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு முதல்ல என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ கட்சி திமுக இருந்து விலகி நாங்க இப்ப தாவேகால இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும். இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அங்க உள்ள? அதாவது திமுகவினுடைய மொத்த கூடாரமும் காலியாகி கொண்டிருக்கிறது. அவருடைய கூட்டணிகள் அப்படியே இடம்பெயர்ந்து விட்டன. இப்பொழுது விஜயகாந்த் மனைவி மட்டும் தேவைக்கு மேல் அதிக இடங்களை பெற்ற காரணத்தினால் ஒரு எம்பி பதவியும் ஒரு எம்எல்ஏ பதவியும் அங்கேயே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அவர்களால் நடந்த சண்டையில் தான் வைகோ போன்றவர்கள் வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கட்சி ஒரு 10 கட்சி இணைந்து கூட்டணியாக இருந்தபோது வலிமையாக எங்களுடைய கூட்டணி அவ்வளவு இறுக்கமானது என்று சொன்னார்கள். கூட்டணியில் இருந்தவர்களும் நீர் வற்றினாலும் நிலம் புரண்டாலும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொன்னார்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமாம். அப்புறம் கடைசியாக எல்லாரும் ஏன் வந்தார்கள் என்று சொல்கிறேன். முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாராம், இது நான் கேள்விப்பட்டது, ஓட்டு போடுகிறவன் பூராவும் தாவேகாவுக்கு போட்டு போய்விட்டான், எல்லா முஸ்லீமும். அவன் ஏற்கனவே ஓட்டும் போட்டு விட்டான் அவர்களுக்கு. அவன் போய்விட்ட பிறகு நான் மட்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டு எவன் ஓட்டை வாங்குவது? அதனால திமுகவோடு ஒரு முஸ்லீமும் இல்லையே, நான் மட்டும் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி நானும் அங்கே போக வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார். முன்பெல்லாம் தலைவர்கள் முன்னால் போவார்கள், மக்கள் பின்னால் வருவார்கள். இப்பொழுது மக்கள் முன்னால் போகிறார்கள், தலைவர்கள் பின்னால் வருகிறார்கள். இதே நிலைமை தான் திருமாவளவனுக்கும். எல்லா ஹரிஜனங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து விட்டார். அப்புறம் திருமாவளவனுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் இங்கே திமுகவில்? திருமாவளவனால் திமுகவுக்கு என்ன நன்மை, திமுகவால் திருமாவளவனுக்கு என்ன நன்மை? திமுகவின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் வாக்களித்த பிறகு இவரும் இந்த பக்கம் வர வேண்டியதாகிவிட்டது. ஆடுகளெல்லாம் இடம் மாறிவிட்டன. ஆகவே இடையனும் இடம் மாற வேண்டியது இருக்கிறது. நான் சொல்லுவது புரிகிறதா? முஸ்லிம்களெல்லாம் இடம் மாறி விட்டதால் ஆயர்கள் இடம் மாறினார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இடம் மாறி விட்டதால் இங்கேயும் ஆயர்கள் இடம் மாறுகிறார்கள். ஆக ஆயர்கள் மேய்ப்பது என்பது போய் ஆடுகள் போகின்ற போக்கில் ஆயர்களும் போக வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் பெரிய மாறுதல். நான் சொல்லுவது உனக்கு புரிகிறதா? நல்லாவே புரியுது. சரி, இது ஒரு நிலை. ஆகவே அப்புறம் கம்யூனிஸ்டுகளும் இவர்களையெல்லாம் பிடித்து தள்ளிவிட்டது நம்முடைய ஸ்டாலின். அவர் என்ன நினைத்தார், உடனே போதாமை இருக்கிறது, பெரும்பான்மை போதாமை,
அதன் காரணமாக விஜய் மக்களிடம் போனால் 106 இடங்களுக்கு பதிலாக 160 இடங்களை பெற்று விடுவார். ஆகவே அவருக்கு ஆளத் தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை ஒரு 6 மாதம் 1 ஆண்டு ஆட்சியில் உட்கார வைத்தால் அவர் வாழ்க்கைக்கு திரும்ப வர மாட்டார். அப்புறம் நாம் வந்து விடலாம். அவரை அங்கே நிலைக்க வைக்க வேண்டுமென்றால் அவருக்கு பெரும்பான்மை இல்லை, நம்முடைய ஆட்களை பெரும்பான்மை கொடுக்க சொல்லி அனுப்புவோம் என்று சொல்லி இந்த 10 கட்சிகளையும் போய் நீங்கள் அவருக்கு வேண்டிய ஆதரவை கொடுங்கள், அவருடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள். பிறகு எப்பொழுது இவருடைய ஆட்சியினுடைய பொக்கைத்தன்மை வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் விறகை உருவி விடுவோம், உலை அடங்கிவிடும். அப்பொழுது அவரை வெளியேற்றிவிட்டு நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். ஆனால் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி இந்த கட்சியை பலப்படுத்தி விட்டார். வந்தவன் நாக்கிலெல்லாம் விஜய் தேனை தடவி விட்ட காரணத்தினால் தேன் ருசி கண்ட இவர்களெல்லாம் நாக்கை சப்பு கட்டி கொண்டு இங்கே இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அறுத்து வேறு விட்டார்கள். நான் சொல்வது புரிகிறதா? திருமாவளவனெல்லாம் நாங்கள் என்றைக்கும் வந்த அணிதான், கம்யூனிஸ்டும் அப்படித்தான் சொன்னான், நாங்கள் இன்னும் அதிலே தான் இருக்கிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் நாக்கிலே தேன் தடவப்பட்டவுடன், பதவி ருசி கண்டவுடன் இங்கேயே இருப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள். பிறகு இனிமேல் திமுக வராது, திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் இடம் மாறிவிட்டன, இனிமேல் திமுக வராது, நாம் அங்கே இருந்து கொண்டு அவனோடு சேர்ந்து சாவதிலே என்ன பயன் இருக்கிறது, இவனோடு சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அவர்களும் இங்கேயே நிலைத்து விட்டார்கள். ஆக இப்பொழுது முதலில் விஜய் வெற்றி பெறுவாரா, இவருடைய ஓடம் கரை சேருமா என்று கருதி ஒருவனும் வரமாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதும் ஒரு பதவியெல்லாம் பங்காக தருகிறேன் என்று சொன்னார். இவரே கரையேறப் போவதில்லையே, நாம் போய் சேர்ந்து முழுவதா என்று ஒருவனும் வரவில்லை. இவர் கரை சேர்ந்து விட்டார் என்ற பிறகு இப்பொழுது எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஆகவே ஒரு கொள்கையும் இல்லாத ஒவ்வொரு கூட்டமும் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், மாட்டுக்கு உண்ணி இருப்பது போல, மாடுதான் முக்கியமானது. மாடு வாழ்ந்தால் உண்ணியும் வாழும். ஏன்னா மாடு செத்து போய்விட்டால் உண்ணிக்கு ரத்தம் வராது. மாடு வாழ்ந்தால் உண்ணி கொழுத்து பெருத்து அதிலேயே தொங்கி கொண்டிருக்கும். இவர்களால் 2% 1% வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஆகவே ஒன்று திமுக வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அதனுடைய ரத்தத்திலே இவர்களும் வாழலாம், இல்லை தாவேகா தான் இனிமேல் வாழும் என்றால் தாவேகாவிடம் வந்து உண்ணி போல ஒட்டி கொண்டிருக்கலாம். இதுதான் நிலைமையே தவிர அதில் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்ன பெரிய சோசலிசத்தை நிலைநாட்ட போகிறார் விஜய் என்று வந்தார்கள் அவர்கள். இல்லை, திருமாவளவன் பெரிய கருத்து ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தார். கூட்டணி அரசு என்று 15 ஆண்டுகளாக சொன்னேன், என்னுடைய கொள்கை இப்பொழுதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், போதாமை இருக்கிற போது நடைமுறைக்கு வருகிறது, தன்னிறைவு அடைந்து விட்டால் அவன் உன்னை வெட்டி விட்டு விடுவான். திமுக இருந்து வந்தவங்க எல்லாருமே மக்கள் இங்க அதிகமா இருக்கிறனாலதான் வந்திருக்காங்க. அப்ப அங்க திமுக இருந்து எல்லாருமே வந்ததுக்கான காரணம் குதிரை பேரம் அங்க நடக்கிறதுக்கு அங்க இல்ல. ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று 39 மந்திரியும் உள்ளே போக வேண்டும். அவ்வளவு மந்திரியும் 30-35 மந்திரியும் அவ்வளவு ஊழல் செய்யாத மந்திரி எவன்? ஸ்டாலினா, உதயநிதியா, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, செந்தில், யார் அங்கே செய்யவில்லை ஊழல்? யோக்கியன் என்று யாரை காட்டுவீர்கள்? ஏனென்றால் கூட்டுக்கொள்ளை. அலாவுதீனும் 40 திருடர்கள் மாதிரி. அலாவுதீன் தலைவரே தவிர 40 திருடர்களுக்கும் இணையான பங்குண்டு. எதற்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலை இல்லை. ஒரு சாதாரண கிளார்க்கிலிருந்து முதலமைச்சர் வரையிலும் அத்தனை பேரும் பங்கு போட்டு கொண்டு கொள்ளையடித்தார்கள், பெரும்பணம் கொள்ளையடித்தார்கள். நீ இடம் வாங்குகிறாய், நீ வீடு கட்டுகிறாய், சதுரடிக்கு என்ன 25 ரூபா, 2000 சதுரடி 25 மேனி பெருக்கி அவனுக்கு கட்ட வேண்டும். கட்டிய பிறகுதான் உனக்கு அனுமதி வரும். அடே, மக்களுக்கு ஏன் இந்த உத்தரவு போடுகிற அதிகாரம் உனக்கு கிடைத்தது என்றால், மக்கள் ரோட்டை ஆக்கிரமித்து கட்டுவான், மக்கள் தப்பு செய்வார்கள். ஆகவே அதிகாரத்தை உன்னிடம் கொடுத்தால் மக்களை தப்பு செய்யாதவாறு நீ சட்டத்தை கொண்டு ஒழுங்குபடுத்தி அதிகாரத்தை கொண்டு ஒழுங்குபடுத்துவா என்பதற்கா இவன் என்ன பண்ணுவான்? 10 அடியை முன்னால் வைத்து கட்டி விடுவான் தெருவிலே. ஆகவே இவனை அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், இவன் அனுமதி கேட்கப் போவதற்கு, ஒழுங்காக வீடு கட்டுவதற்கு இவன் 25 ரூபாய் சதுரடிக்கு கொடுக்க வேண்டும். 4000 சதுரடினா 4000. இது என்ன நியாயம்? மக்கள், நான் சொல்வது புரிகிறதா? மக்கள் சாலையை ஆக்கிரமிப்பார்கள், பிறரிடத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்பதற்காக அனுமதி கொடுக்கின்ற அதிகாரத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து உன்னை மந்திரியாக்கினால், நீ இவன் ஒழுங்காக முறையாக வீடு கட்டி கொள்வதற்கு பணம் கேட்கிறாய். இந்த வேலை 50 ஆண்டுகளாக நடந்தது.
கருணாநிதி காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்துக்கு வேலுமணிகள் ஊதி பெருத்து விட்டார்கள், அந்த பக்கத்துக்கு செந்தில் பாலாஜிகள் ஊதி பெருத்து விட்டார்கள். ஆகவே வேலுமணியும் இல்லாத செந்தில் பாலாஜியும் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்த மேகதாதுவில் போய் புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று சொன்னது இவருடைய கடைகட்ட யோசனையற்ற தன்மை. ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு உரிய தகுதியற்ற நிலை அது. உதயகுமார் இந்த உதயநிதி இந்த திட்டத்தை கொடுத்தாராம், இவர் ஏற்றுக்கொண்டாராம். நான் கேட்கிறேன், புதிய தீர்ப்பாயம் நீதிபதிகளால் உருவாகக்கூடியது. அந்த தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தில் சிலவற்றை மாற்ற நினைத்தால் நீ என்ன செய்வாய்? ஒரு 30 ஆண்டுகள் போராடி நாம் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த தீர்ப்பின்படி ஜூலைக்கு தண்ணீர் விளவு குழு, ஆகஸ்ட்டுக்கு தண்ணீர் விளவு குழு என்பதை நிறைவேற்ற வேண்டிய வேலைதான் வாட்டர் கமிஷனுக்கு உண்டியது வேலை. இன்னொரு தீர்ப்பு அதற்கு வரக்கூடாது. நீ புதிய தீர்ப்பாயம் என்று சொன்னால் புதிய கோர்ட், புதிய நீதிபதிகள். அதே நீரை அவர்கள் இன்னொரு வகையாக பிரிப்பதற்கு முயன்றார்கள் என்றால் அதை தடுக்க உன்னால் முடியுமா? உனக்கு யோசனை இருக்கிறதா? நீ ஒரு முட்டாளை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தி ஆட்சிக்கு வருவது என்பது வேறு. அந்த பாமகவிடம் இருந்த முட்டாள் உண்டம் வந்தான். பிறகு மக்களாக போட்ட ஓட்டை அவன் பெற்றுக் கொடுத்ததாகவும் நீ பெற்றதாகவும் நினைத்து கொண்டீர்கள். ஆனால் இது போன்று ஆட்சி செய்கிற போது அவனுக்கு யோசனை சொல்ல தெரியாது. தலைமைச் செயலாளர்கள் போன்றவர்களிடம் யோசனை கேட்டு அதை உடனடியாக தீர்மானத்தை, ஒரு உதயநிதி ஒரு தீர்மானம் கொடுத்தால் இருங்க, இதை அப்புறம் நிறைவேற்றுவோம், நாம் பேசி அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து பிறகு வாக்குக்கு விடலாம், சொல்ல வேண்டுமா இல்லையா? பட் ஆனா எதிர்கட்சியில இருந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னா அவன் முட்டாள்தனமா யோசனை சொல்றேன். புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று உதயநிதிக்கு என்ன தெரியும்? இந்த முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறவர், அந்த எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், ரெண்டும் ஒரே தரம். புரிகிறதா? அவருக்கும் அரசியல் தெரியாது, மக்களுடைய பிரச்சனை தெரியாது, முடிவெடுக்க தெரியாது. அவங்க தாத்தன் பெரிய கில்லாடி, அது விடு. அவர் அதிலேயே அடிபட்டு வளர்ந்தவர். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டையை மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புவது போல சட்டமன்றத்துக்கு அவருடைய மனைவிமார்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார்கள், படிக்கிறார்கள். வேறு ஒன்றும் தெரியாது, என்ன படித்தோம் என்றே தெரியாது. அந்த மாதிரி ஒரு யோசனை இல்லாத எதிர்க்கட்சி தலைவர், ஒரு யோசனை இல்லாத முதலமைச்சர், 2 பேரும் சேர்ந்து கொண்டு புதிய தீர்ப்பாயம் என்று வைத்து நாட்டுக்கு பெரிய பாதகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தெரிகிற போது நாட்டில் கொந்தளிப்பு ஏற்படும். அயோக்கியன், வஞ்சகன் வேண்டுமென்றே கெடுப்பான். முட்டாளுக்கு யோசனை சொல்வதற்கு நல்ல ஆள் கிடைத்தால் அவன் நல்லபடியாக ஆளலாம். ஒரு தலைமைச் செயலாளரை வைத்து கொண்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது என்கின்ற போது இந்த தீர்ப்பாயம் மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றாமல், நிறைவேற்றிய தீர்மானத்தை மாற்றி நிறைவேற்றி இது மாதிரி நல்ல சரியான முடிவுகளை பேசாமல், நான் சொல்லுகிறேன், இந்த டச்சப் உமனையெல்லாம் கொண்டு ஆலோசகர் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் ஆலோசகர் பாருங்கள். இவருக்கு கால் ஷீட் வாங்குகிறானே 20 ஆண்டுகளாக, அவன் இவருக்கு ஆலோசகர். சீஃப் மினிஸ்டருக்கு ஆலோசகர் என்ன? நீ எந்த படத்தில் நடிக்கலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்ல போகிறான். இது நாட்டினுடைய நடப்பு. இந்த முட்டாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அதே மாதிரி ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போடுகிறாய். அவன் தொழில் அங்கே இருக்கிறது. அவன் எப்படி, அவன் ஆந்திராக்காரனாக இருக்கட்டும், மராத்தியனாக இருக்கட்டும், அவனுடைய தொழில் கர்நாடகத்தில் இருக்குது. அவன் எப்படி கர்நாடக அரசுக்கு எதிராக செயல்படுவான்? அவனை கொண்டு போய் நீ வைத்தியானா தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும். உனக்கு என்ன கவலை? உன்னுடைய சொத்தில் எதுவும் 10 அடி பறிபோக போகிறதா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும் மேகதாது வந்தால். ஆகவே சிறப்பு பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்துக்காரனை வைக்கிறாய். விளங்காதவன் கால் ஷீட் வாங்குறவனை கொண்டு அட்வைசராக வைக்கிறாய். இப்ப முதலமைச்சர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்ல. ஆள் இருக்காங்க, தலைமைச் செயலாளர் தான் நடத்துறாரு. இப்ப யார் நடத்துறாருன்னு நினைக்கிறேன்? தலைமைச் செயலாளர் 28 கேசட் போட்டு 28 துறையை பற்றி இவருக்கு விளக்கம் சொல்வதற்கு பட ரீதியாக சினிமா படம் மாதிரி போட்டு காட்ட போகிறார். என்ன செய்வது? அந்த அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டு. ஆனால் அதிலையும் கூட நான் ஒரு 40% மகிழ்கிறேன். என்ன என்றால், இந்த அயோக்கியர்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு மாறாக, அதாவது நான் முதலிலே சொன்ன மாதிரி தான், அயோக்கியன் ஆள்வதா முட்டாள் ஆள்வதா என்றால், முட்டாள் ஆள்வதற்கு பின்புறமாக அறிவாளியை வைத்துக் கொள்ளலாம். அயோக்கியன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். ஆகவே அயோக்கியத்தனமான அந்த ஆட்சி போனது நல்லது. இந்த லஞ்சம் எல்லாம் இப்ப குறைந்திருக்கு நினைக்கிறேன். இல்ல, லஞ்சம் என்பது இப்பொழுது மேல் மட்டத்தில் நேரடியாக இல்லையே. நிறைய பேருடைய பணி நீக்கம் நடக்குது. இல்லை இப்பதான் நடக்கிறது. ஆனா இவர் என்ன முரண்பாடு என்று அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீ பணம் வாங்கவில்லை, இது தொடர வேண்டும். இடைத்தேர்தல் வரையிலும் கடைபிடித்து விட்டு விடுவாயோ என்று எனக்கு கவலை இருக்கிறது. நியாயமாக எப்பொழுதும் தொடர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஊழல் இல்லை,
ஆனால் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய கட்சிக்கு போதாமை இருக்கிற போது, பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற போது, விஜயபாஸ்கர் மாதிரி அந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லா அயோக்கியர்களையும் கட்சியில் ராஜினாமா செய்ய சொல்லி உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருகிறீர்களே, உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அயோக்கியர்களை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன, செந்தில் பாலாஜியை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன? செந்தில் பாலாஜிக்கும் குட்கா விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? ஆனா இதெல்லாம் அரசியல் தந்திரம் இல்லையா? எப்படினாலும் தந்திரமா அவங்க இங்க வந்துட்டாலுமே என்ன? ஒரு அயோக்கியனை முட்டுக் கொடுக்க சொல்வது, ஒரு அயோக்கியனை தண்டிப்பது, அப்புறம் எப்படி அயோக்கியத்தனம் ஒழியும்? இந்த பாகுபாடு இருந்தால் இந்த தான் உங்களுடைய படிப்பின்மையினுடைய விளைவு. அதனால அதாவது இதுக்கு தந்திரம் என்று பெயர் இல்லை. தந்திரம் என்பது உண்மைக்கு மாறானதில்லை. தந்திரம் என்பதனுடைய பொருள் டாக்டிக்ஸ் என்பது வேறு. அதாவது திருவள்ளுவரே அந்த இதையெல்லாம் பேசுகிறார். ஆனால் எதை மாற்றானுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்வார். மாற்றானுக்கு ஒரு நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி பலவீனத்தை வெளிப்படுத்தி ஆவது என்பது வேறு. அயோக்கியனை இந்த அயோக்கியனை தண்டிப்பது, இந்த அயோக்கியனை அரவணைத்துக் கொள்வது என்றால் என்ன? எனக்கு என்னன்னா, இப்போ ஆப்போசிட்ல இருந்து வந்தாலும் நான் சொல்றதே உனக்கு புரியல. செந்தில் பாலாஜியை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஏவாவேலுவின் வீட்டுக்கு ரெய்டு போகிறாய். ஆனால் இந்த குட்கா விஜயபாஸ்கரை, இந்த கரூர் விஜயபாஸ்கரை, வேலுமணியை, மற்றவனை எல்லாம் நீ அரவணைத்துக் கொள்கிறாய். அவர்களின் மீது வழக்குகளை நீ போட மாட்டாய், அவர்களின் மீது வழக்குகளை நீ நடத்த மாட்டாய். ஒரு பகுதி அயோக்கியர்களை அரவணைத்துக் கொண்டு இன்னொரு பகுதி அயோக்கியர்களை நீ ஒழிக்க நினைத்தால் அயோக்கியத்தனம் ஒழியாது. நீ சொன்ன மாதிரி உனக்கு உன்னுடைய ஆட்சி முக்கியம், நீ ஆள்வது முக்கியம், முன்னும் பின்னும் 28 கார்கள் ஆரோகணித்து போவது முக்கியம் என்றுதான் கருதுவார்களே தவிர உன்னுடைய ஆட்சி அசோகனுடைய ஆட்சியை போல, காமராஜருடைய ஆட்சியை போல சிறந்த ஆட்சி என்று சொல்ல மாட்டார்கள். இப்ப வேறு கட்சியில இருந்து வந்தாலும் தலைமை இப்ப இவரு சொல்றது, ஏன் நீ போய் மக்களிடம் கேள். உனக்கு 106 பேர் தான் இருக்கிறது என்றால் 160 பேரை தருவார்கள், அதுதான் முறை. அதை விட்டு வழியல்லாத வழியிலே இவனை நான் தூக்கி கொண்டு வருகிறேன், இவனுக்கு நான் ஒரு பேரம் பேசி பணம் கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உனக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உன்னுடைய ஊழலை நான் மறைக்கிறேன் என்று சொல்லி நீ ஒரு பேரம் பேசி அயோக்கியத்தனம் செய்தால் அந்த அயோக்கியத்தனத்துக்கு இது எந்த விதத்தில் மாற்று என்று கேட்கிறேன் நான். புரிகிறதா? நீ யோக்கியமாக அரசாள வேண்டும் என்றால் என்ன, மலத்தை மிதிக்காதே, அறிவுறுப்பானது. ஓகே சார், இப்போ நீங்க இதுவரை பார்த்ததுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்போ நாடாளுமன்றத்திலயுமே நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பேசினாலும், ஆளுங்கட்சி என்ன பேசினாலும் எதிர்கட்சி எந்திரிச்சு போயிடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு ஒரு அரசியலான அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முறையே இப்பொழுது தீர்ப்பாயம் என்று தீர்மானத்தையே கொடுக்காமல் அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றவன் எதிர்ப்பை காட்டுவதற்கு நினைப்பான். சபாநாயகர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறவர்கள். புரிகிறதா? அதனால அவனை பேச விட மாட்டார்கள். சரி, பேச விட்டாலும் இந்த அறிவாளிகள் பேசி விட்டாலும் தாங்க முடியாது. நான் சட்டமன்றத்திலலாம் இருந்திருக்கிறேன், தாங்க முடியாது. அவ்வளவு முட்டாள்தனமாக பேசுவார்கள். இவர்களை பாதி நிறுத்தி வைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் எப்பவும் எளிய மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஜனநாயகம் மீடியாவுக்கு ரூல் தான். அது சாதாரண மனிதர்களின் ஆட்சியாகத்தான் இருக்கும். நான் சொல்வது தெரிகிறது அவனுக்கு. அரிஸ்டோக்ரஸி மற்றவற்றில் தான் நீ தேர்வு செய்ய முடியும் ஆட்சியாளனை. இது சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்தபடி தேர்ந்தெடுப்பார்கள். இவன் தான் வருவேன். அப்புறம் இவனுக்கு அறிவூட்டுவதற்காகத்தான் பியூரோக்ரஸியை படித்தவனை வச்சுருக்கேன். புரியுதா அவனுக்கு? ஏன் அவன் ஐஏஎஸ் படிக்கணும், ஏன் அவன் ஐபிஎஸ் படிக்கணும்னா ட்ரைன்டு கேடர்ஸ். அவங்க வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்டு கேடர்ஸ். ஏன்னா இவங்க மோசமாக கற்பிக்கப்பட்ட, மோசமாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருப்பதற்காக மிகச்சிறப்பாக கற்பிக்கப்பட்ட, மிகச்சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட அதிகார வர்க்கத்தை பின்னால் வைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன். புரியுதா? அதனால நான் என்ன சொல்கிறேன், நம்ம தலைமைச் செயலாளரை ஆளை சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கணும் இரு. ஊழலை ஒழிக்கிறது ஒரே கொள்கையாக வச்சுக்க. ஊழலை ஒழிச்சிடு. இந்த நாடு புள்ள பால் குடி மறக்கிற மாதிரி இந்த ஊழலை மறக்கணும். நான் சொல்லுவது தெரிகிறதா? அதனால அதுக்கப்புறம் இந்த நாடு மாற்றம் அடையும். அதனால உனக்கு அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லைங்க என்கின்ற நிலையில் முட்டாளுக்கு இன்னொரு அறிவாளி யோசனை சொல்ல முடியும், அயோக்கியனுக்கு எவனும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்கிறேன், திமுக ஆட்சியை விட உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனால் உன்னுடைய போதாமையை நீ அறிவாளிகளை வைத்து கொண்டு ஈடு கட்டிக்கொள். அதுக்கு இப்போ இருக்க தலைமைச் செயலாளர் சிறந்த ஆள் தான் என்று எனக்கும் படுகிறது. உனக்கு இவ்வளவு கற்பிக்கிறாரே, இதை மீறி நீ இல்லாத வேலையெல்லாம் செய்கிற. டச்சப் பூமனையெல்லாம் ஆலோசகராக கொண்டு வருகிற. இந்த முட்டாள்தனத்தையெல்லாம் விட்டு ஒழுங்காக நாடாளுகின்ற வேலையை செய்தால் நீ
ஆள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? மறுபடியும் இந்த உண்ணிகள் மறுபடியும் வந்து கொடுக்க வேண்டாம்.